இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணி வந்திருக்காங்க, வளகாப்புக்கு வந்தாங்க. நீங்க போங்க, நீங்க வாங்க. இங்க பாருங்க, இது வந்து ரெண்டாவது அண்ணி. பேர் வந்து சுகன்யா. பேரு கேட்டிருந்தீங்க நிறைய பேரு. இந்த அண்ணி மாதிரியே பேஸ்புக்ல ஒரு அண்ணி இருக்காங்க. இவங்க பேரு கீர்த்திகா. ஆமா, இது வந்து கூடயே அலைகிற பெருமாள். மூஞ்சி கொஞ்சம் அப்படி இருக்குது, புள்ளி புள்ளியா இருக்குது. ஆக்சிடென்ட் ஆகி கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். என்ற மனைவிக்கு இன்னைக்கு வளகாப்பு எல்லாரும் விஷ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனா இன்னைக்கு அதையும் தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா 2 அண்ணி இங்க ஒன்னா இருக்காங்க பாருங்க, ஒரே ஒற்றுமையா இருக்காங்க. எந்த வீட்லயே அப்படி ஒற்றுமையா இருப்பாங்களா? எங்க வீட்டுல இருக்கிறாங்க. இங்க வந்து பாருங்க எங்க அண்ணிங்க பாருங்க. அதாவது கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க கூட ஒரே வீட்டுல இருக்க முடியாது, இப்படி பாசமா இருக்க முடியாது, வாய்ப்பு கிடைக்காது. ஆனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கட்டி வந்து இங்க அக்கா தங்கச்சிங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரு அக்கா யாரு தங்கச்சி? இவங்க அக்கா இவங்க தங்கச்சி. ஆமா, நீங்க எப்படியா வச்சிருக்கீங்க? அழகா இருக்கிறதுனால அதே போச்சுல. சரி சரி, அப்படியே வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. அண்ணி வந்து ரொம்ப குழந்தை மாதிரி பேசலையும் சரி செயலையும் சரி. அந்த அண்ணி வந்து பாத்துட்டீங்கன்னா குழந்தை வச்சிருக்காங்க. ஆமா, பேரு என்ன பேரு? தேன்மொழி. எவ்வளவு அழகான தமிழ் பேர். இந்த காலத்துல யாராவது தமிழ் மொழி தேன்மொழின்னு யாராவது வைக்கிறீங்களா? தமிழ் பேரு யாருமே வைக்கிறது இல்ல. கேட்டா அஸ்டிகா, கோஸ்டிகா, நஸ்டிகா அப்படி இப்படின்னுங்கிறீங்க. பட் அந்த மாதிரிலாம் அந்த இதெல்லாம் கண்டிப்பா மாறணும். நம்ம தமிழ் கல்ச்சாரத்தை நம்ம மறந்துட்டே வர்றோம். அப்படிங்கறத நிலைநிறுத்துறதுக்காக தான் அந்த பேர் பிடிச்சிருச்சுடா. அங்க பாருங்க, மதுபாலா, அழகான தமிழ் பேர். இனியாவா? இனிய தமிழ் பாருங்க, இனியா. அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை பேர்லாம் நல்லா இல்ல. ஓகே, பாய்.